4th ஹவுஸ்ல சனி. ஹெல்த். செவ்வாய் எங்க இருக்கோ அதுக்கு 8th ஹவுஸ்ல சனி. சுக்கிரன் 3rd ஹவுஸ்ல. புதன் 1st ஹவுஸ்ல. குரு வக்கரத்துல 7th ஹவுஸ்ல. ராகு 5ல. ஹெல்த், ஆரோக்கியம். ஒரு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, நினைச்சீங்கன்னா, டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் 2nd ஹவுஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். 2ல யாருமே இல்ல. ஸோ சாப்பாடு மேட்ரு கிளியரா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. 4th ஹவுஸ்ல ஏதாவது நெகட்டிவா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா, சனி தான் வராரு. அப்போ 4th ஹவுஸ்னா என்ன? உடம்பு அசையாம இருக்கு. உடம்புல எந்த எக்சர்சைஸும் கிடையாது. அப்படியே தூங்குறோம், எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், இல்ல படிக்கிறோம், திரும்ப போறோம், தூங்குறோம், சாப்பிடுறோம். இப்படி இருந்ததுன்னா சனி கொஞ்சம் உடம்ப ட்ரபிள் பண்ணும். ஸோ 4th ஹவுஸ் வந்து கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கிட்டீங்கன்னா, 4ன்னா என்ன? தினமும் காலையில உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா, அந்த சனி உங்களுக்கு எந்த ஆரோக்கிய பிரச்சனையும் பண்ணாது. 5th ஹவுஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ராகு இருக்காரு. அப்ப ஹெல்த்ல ஏன் இவ்ளோ சொல்றேன்? செவ்வாய் நீச்சமா இருக்கு. ஸோ 5th ஹவுஸ்ல ராகு இருக்கு. 5th ஹவுஸ்னா ஸ்டமக், வயிறு. அப்போ அன்டைம்ல சாப்பிடுறது இல்ல ஓவர்லோட் பண்ணீங்கன்னா பிரச்சனை பண்ணும். அத கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துக்கங்க. செவ்வாய் நீச்சமா இருக்கு. தேவையில்லாத ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்து, ஓவரா அலைஞ்சு, ஓவர் டைம் ஒர்க் பண்ணி, ஏதாவது கொஞ்சம் எக்ஸஸா ஒரு ஒரு அளவா இல்லாம, அளவான சாப்பாடு, அளவான தூக்கம், அளவான விஷயம் இல்லாம, எக்ஸஸா ஏதாவது பண்ணீங்கன்னா, அது செவ்வாய் வந்து உங்களுக்கு ட்ரபிள் குடுக்கும். ஸோ, அதில கொஞ்சம் ஹெல்த்ல பார்த்து. அடுத்து விருச்சிகம் வந்து கல்யாண விஷயம் எப்படி இந்த மாதம் கை குடுக்குமா? சொல்ற அளவுக்கு ஒரு சூப்பர் மந்த் இல்ல. குரு பார்வை இருக்கு. ஆனா வக்ரம். செவ்வாய் நல்லா இருக்காரு. ஆனா வக்ரம். நீச்சம். சுக்கிரன் வந்து 3rd ஹவுஸ்ல மறைவு. இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல ஒரு வரன் பார்க்குற ஸ்டேட்டஸ்ல விருச்சிகத்துக்கு இப்ப இந்த மாதம் முடிவெடுக்க விடாது. முடிவெடுக்க முடியாம சில தடங்களையும், சில தயக்கத்தையும் குடுக்கும். அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, "எனக்கு இன்னும் ஃபுல்லா கன்வின்ஸ் ஆகல. பாதி ஓகே. ஃபுல்லி ஐ அம் நாட் கன்வின்ஸ்ட்." அந்த மாரி ஒரு டைம் இது. ஸோ முடிவு எடுக்காதீங்க. தள்ளி போடலாம். மாணவர்கள். 1st ஹவுஸ்லயே புதன். இந்த புதன் என்ன பண்ணும்னா, நான் இன்ஜினியர் ஆகப் போறேன். நான் டாக்டர் ஆகப் போறேன். நான் அதுவாகப் போறேன். நான் இதுவாகப் போறேன். இப்படி எல்லாமே நான் ஆகப் போறேன்னு சொல்லக்கூடிய மனநிலைய புதன் கொண்டு வந்துரும். நான் எல்லாத்துக்குமே தகுதியானவன், தகுதியானவள் அப்படின்னு நினைக்க வைக்கும். சரி, செவ்வாயுடைய பொசிஷன் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீச்சம். குரு பார்வை நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் முடிவுகள் எடுக்கிறதுக்கு தள்ளி போடலாம். பட் அதர் தென் தட் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்கு. பிரிப்பேர் பண்றீங்க. உங்க எஜுகேஷன் லைன்ல வந்து புதுசா ஏதோ ஒண்ணு லேர்ன் பண்ண போறீங்க. கத்துக்கிறீங்க. அப்கிரேட் பண்றீங்க. அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் நல்லா இருக்கும். பிரச்சனை இல்ல. அடுத்தது நம்ம பார்க்கிறது வந்து இல்லத்தரசிகள், பெண்கள். பரவால்ல. உங்களுக்கு ஒண்ணும் பெரிய கஷ்டமான, வருத்தமான ஒரு மாரி ஒரு சூழ்நிலை இல்ல. பரவால்ல. விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் சுத்தமா இருக்கு. அங்க சனியோ, ராகுவோ, கேதுவோ, செவ்வாயோ யாருமே இல்ல. குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான குரு 7ல தான் இருக்காரு. ஒரு சௌகரியமான விஷயத்த தான் குடுக்குறாரு. ஒண்ணும் வருத்தமா இல்ல. அடுத்து நம்ம பார்க்கிறது சீனியர்ஸ். வயதில் மூத்தோருக்கு ஆரோக்கிய ஸ்தானம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். மீதி ஏரியாலாம் ஃபீல்டு தேவையான சப்போர்ட், தேவையான இடம், பொருள், உங்களுடைய முயற்சி இதெல்லாம் தேவையான அளவுக்கு நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு தேவை வந்து என்னன்னா, அந்த ஆரோக்கியத்தோட சப்போர்ட். அது இருந்தா போதும். ஓவரால் விருச்சிகம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 2024 நாட் அ பேட் மந்த். ரொம்ப ஆஹா! ஓஹோ! பிரமாதமா இருக்கு, சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லலனாலும் பரவாயில்லை. பட் நாட் அ பேட் மந்த். சிம்ப்ளி இட் இஸ் குட். வாழ்த்துக்கள்.